வணக்கம். இன்று இரு பொருள்கள் குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெறுகிறது. ஒரு பொருள், நேஷனல் ஹெரால்ட் நிறுவனத்தினுடைய வழக்கு தொடுத்ததில் தீர்ப்பு. இரண்டாவது பொருள், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஆக முதல் பொருளை பற்றி சில நிமிடங்கள் பேசுகிறேன், அதில் கேள்வி கேளுங்க. அடுத்த பொருளை பற்றி அடுத்த சில நிமிடங்களிலே பேசுகிறேன். முதல் பொருள், நேஷனல் ஹெரால்ட் சம்பந்தப்பட்ட வழக்கு திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி மற்றவர்கள் மீது தொடுக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். பணப்பரிமாற்றம் என்பது குற்றம் அல்ல. நாள்தோறும் ஒவ்வொருவரும் பணப்பரிமாற்றம் செய்கிறோம். சம்பளம் வாங்கும்போது பணப்பரிமாற்றம், சம்பளம் கொடுக்கும்போது பணப்பரிமாற்றம், கடையில் ஒரு பொருளை வாங்கும்போது விற்கும்போது பணப்பரிமாற்றம் தான். சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் தான் குற்றம். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் என்பதில் சட்ட பூர்வமான அல்லாத, சட்டத்தை மீறிய பணப்பரிமாற்றம் தான் குற்றம். அதுக்கு முதல்ல ஒரு குற்றம் நடைபெறும். அந்த குற்றத்தில் காவல்துறையோ அல்லது புலனாய்வுத்துறையோ அல்லது மத்திய புலனாய்வுத்துறையோ ஒரு வழக்கு பதிவு செய்யணும். அந்த வழக்கில் இந்த குற்றத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டும். அந்த குற்றத்தை பதிவு செய்த பிறகு அமலாக்கத்துறை சட்ட விரோதமான பணப்பரிமாற்றம் என்ற வழக்கை தொடங்கலாம். இதில் எந்த காவல்துறையும் எந்த புலனாய்வுத்துறையும் மத்திய புலனாய்வுத்துறை எந்த வழக்கையும் பதிவு செய்யலை. எஃப்ஐஆரே கிடையாது. எஃப்ஐஆரே இல்லாமல் ஒரு வழக்கில், முதல் தகவல் அறிக்கை இல்லாத ஒரு வழக்கில் அமலாக்கத்துறை ஒரு குற்றத்தை பதிவு செய்தது. அது சட்ட விரோதம். அதை ஆரம்ப காலத்திலிருந்தே சட்ட விரோதம்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு, இந்த சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் நடந்ததாக சொல்லப்படுவது 2013ஆம் ஆண்டு ஒரு தனிநபர் ஒரு தனிப்பட்ட புகாரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். அது எஃப்ஐஆர் அல்ல, அது அவருடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டு. அதில் எந்த காவல்துறையும் எந்த புலனாய்வுத்துறையும் விசாரிக்கல. அந்த சூழ்நிலையில் பிறகு அமலாக்கத்துறை 2021ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்கிறது. 2013 தனிப்பட்ட நபருடைய புகார், 2021 தான் அமலாக்கத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்கிறது. 8 ஆண்டுகள் கழித்து 8 ஆண்டுகள் கழித்து 2021 அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் ஏறத்தாழ இப்போ 4 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு வந்திருக்கிறது. தொடக்கத்திலேயே சொன்னோம், எஃப்ஐஆரே கிடையாது. எந்த புலனாய்வு துறையும்
எந்த காவல்துறையும் இதில் வழக்கு பதிவு செய்யலை. ஆகவே சட்டவிரோதமான பணிப்பரிமாற்றம் என்பது, பணப்பரிமாற்றம் என்பது, மணி லாண்ட்ரிங் என்பது எழவே கிடையாது அப்படின்னு சொன்னோம். மற்ற வாதங்கள்லாம் இருக்குது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு நீதிபதி அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். முதல் குற்றம் ப்ரெடிகேட் ஒஃபென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. முதல் குற்றம் பதிவு செய்யாமல் இந்த இரண்டாவது குற்றத்தை பதிவு செய்யவே முடியாது. அமலாக்கத்துறை இதில் பெரும் பிழையை செய்திருக்கிறது, சட்டவிரோதமான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் என்று வழக்கையே தள்ளுபடி பண்ணியிருக்கார். இதில் பல வாதங்கள் இருக்குது. பணப்பரிமாற்றம்னா ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தருக்கு பணம் மாறணும். இந்த வழக்கில் யாரும் யாருக்கும் பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டே கிடையாது, நிகழ்வே கிடையாது. இந்த யங் இந்தியா என்ற நிறுவனம், அந்த நிறுவனத்தில் அது செக்ஷன் 25 பழைய கம்பெனி சட்டத்தில் 25வது பிரிவின் கீழே பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். புதிய கம்பெனி சட்டத்தில் 8வது பிரிவின் கீழே பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். அதில் யாரும் ₹1 எடுக்க முடியாது. ₹1 லாபம் எனக்கு பங்கு, லாபத்தில் எனக்கு பங்கு தொகை தரணும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஒருத்தரும் சம்பளம் வாங்க முடியாது, ஒருத்தரும் தன்னுடைய செலவுக்காக பணம் வாங்க முடியாது. இந்த நிறுவனம் பதிவு செய்த காலத்திலிருந்தே இதற்கு லாபமும் கிடையாது, லாபத்தை பிரிச்சும் கொடுக்கல, யாருக்கும் சம்பளம் கொடுக்கல, யாருக்கும் செலவு கொடுக்கல. ₹1 கூட பணப்பரிமாற்றம் நடந்ததாக சொல்லவே முடியாது. பணப்பரிமாற்றம் இருந்தால் தானே சட்டபூர்வமான பணப்பரிமாற்றமா, சட்டவிரோதமான பணப்பரிமாற்றமா என்று சொல்ல முடியும். இதில் ஜோடிக்கப்பட்ட வழக்கு, எஃப்ஐஆர் இல்லாமல் அமலாக்கத்துறை ஜோடித்த வழக்கு, பணப்பரிமாற்றமே இல்லாமல், பணம் கொடுக்கல் வாங்கலே இல்லாமல் பணப்பரிமாற்ற குற்றம், மணி லாண்ட்ரிங் என்று ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கை புத்திசாலித்தனமான அரசு இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்து அப்புறம் அமலாக்கத்துறை நுழைந்து இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்து விட்டார்கள், நான் விசாரிக்கிறேன்னு எடுத்தால், அந்த நடவடிக்கை எடுத்தால் அதை விட சட்டவிரோதமான நடவடிக்கை இருக்க முடியாது. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அரசுக்கு இப்போவாவது புத்தி தெளிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது தொடர்ந்து பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. அதாவது கேள்விகள் இருக்கா? மேல்முறையீடு போட்டதாக செய்தி இல்லை, மேல்முறையீடு போடலாம்னு சொல்கிறாங்க. போடட்டும், புத்தி தெளியலேன்னு அர்த்தம். சொத்துக்கள்லாம் இப்போ முடக்க முடியாது. இந்த அதுக்கு ஒன்றும் பெரிய சொத்து கிடையாது. நேஷ்னல் ஹெரால்டு அந்த பத்திரிகை சொந்தமான நிறுவனத்தில் தான் சொத்து இருக்குது. யங் இந்தியா என்பது ஒரு பங்குதாரர், ஷேர். அதுக்கு ஒன்றும் சொத்து கிடையாது, ஷேர் தான். அந்த ஷேருக்கு என்ன மதிப்புன்னு யாராவது வாங்கினாங்களா, விற்றாங்களா? ஒன்றுமே கிடையாது. ₹1 கூட டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதுன்னும்போது எதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை 2001 இந்த வழக்கு அது அவர்களை தான் கேட்கணும். முதல்ல அன்னைக்கு அமலாக்கத்துறையில் இருந்த அதிகாரி இதில் ஒன்றும் வழக்கே கிடையாதுன்னு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த அதிகாரியை மாற்றி, அதற்காகத்தான் பழிவாங்கி மாற்றி புதிய அதிகாரியை போட்டு அவர் வழக்கு பதிவு செய்யலாம். இது வழக்கமாக மோடி அரசில் நடப்பது தானே. ஒரு அதிகாரி சட்டபூர்வமாக
நடந்து கொண்டால் அவரை மாற்ற வேண்டியது. அப்புறம் தனக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு அதிகாரியை போட்டு வழக்கு பதிவு செய்வது. மற்ற மாநிலங்கள் கிடையாது, அமலாக்கத்துறை ஒன்று தான். எல்லா மாநிலங்கள்லேயும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் தான் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் எந்த வழக்கும் பதிவு செய்ததாக தெரியலையே. அது தெரியாது. மேல்முறையீட்டுக்கு போகட்டும், எங்களுக்கு வலுவான வாதம் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மேல்முறையீடு கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு பார்ப்போம். பதிவு செய்யாத வழக்கில் அமலாக்கத்துறை எப்படி மணி லாண்டரிங் வழக்கை பதிவு செய்யலாம் என்பது தான் நீதிபதியுடைய தீர்ப்பு. அதை வாதத்தை வச்சோம். 4 வருஷமாக அந்த வாதம் நடக்குது. இப்போ தான் தீர்ப்பு வந்திருக்கு. இந்த வாதம் வெல்லும் என்ற அச்சத்தில் தான் ஒரு எஃப்ஐஆரை பதிவு செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பயன் தராது. எஃப்ஐஆர் பதிவு செய்தாலே வழக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு அர்த்தமா? எஃப்ஐஆரில் யாருக்கு யார் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லணும்ல. இது யாருக்கும் பணம் கொடுக்கலையே, யாரும் யாரிடமிருந்து பணம் வாங்கலையே. பணமாற்றம் இல்லாமல், பண பரிமாற்றம் இல்லாமல் சட்ட விரோதமான பண பரிமாற்றம் என்று எப்படி சொல்ல முடியும்? புள்ளி விவரங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பெரும்பான்மையான வழக்குகளில் அவர்களுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஆமோதிக்கிறேன். சார், அமலாக்கத்துறை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பல கேஸ்கள் டிஎம்கேவே டார்கெட் பண்ணி பண்ண மாதிரி பண்ணாங்க. போதைப் பொருள் கேஸ் வேறு என்ன பண்ணுவாங்க? ஆகாஷ் பாஸ்கர் ஒரு கேஸ் பண்ணாங்க. அதை கூட ரீசெண்டாக கோர்ட்டில் அவங்க வந்து மன்னிப்பு கேட்க வந்தாச்சு. அவங்க செயல்பாடு திமுகவை வந்து தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்ணுற மாதிரி கமிஷன் ஆஃப் போலீஸ்க்கு வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னே கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தீர்ப்பு வரட்டும். அவங்களுக்கு இந்த நீதிபதி தீர்ப்பு பாடமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாடம் கற்றுக்காட்டி என்ன பண்ணுறது? வகுப்பறைகளில் ஆசிரியர் நல்லா தான் பாடம் சொல்கிறாரு, சில மாணவர்கள் படிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இந்த வழக்குகள் காங்கிரஸ் தோல்விக்கு ஒரு காரணமாக வந்து பார்க்குறீங்க? இந்த வழக்கு தோல்விக்கு காரணம்னு சொல்ல முடியாது. இந்த வழக்கை உற்றி சித்தரிக்கப்பட்ட சித்திரம், அந்த நெரட்டிவ்னு சொல்கிறாங்களே ஆங்கிலத்தில், ஒரு சித்திரம் சில நேரங்களில் சில மாநிலங்களில் எங்களை பாதிக்குது. ஏன்னா மக்கள் மத்தியில் ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்தி போடுங்க. நீங்கள் தான், வேறு யார்? அந்த வழக்கினுடைய உண்மையை தெளிவுபடுத்தாமல் அரசு சொல்கிறதையெல்லாம், அமலாக்கத்துறை சொல்கிறதையெல்லாம் பெரிதுபடுத்தி அதை பூதாகரமாக செய்தி வெளியிடுவதை மக்களை பாதிக்கத்தானே செய்யும். சார், இப்போ பொதுவாக மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நேஷனல் ஹெரால்டு வந்து இப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அது எப்படி இயங்கும், அதனுடைய டிரான்சாக்ஷன் எவ்வளோ பேர் பணியாற்றுறாங்க, இதை பற்றிலாம் கொஞ்சம் சொன்னால் மக்கள் கொஞ்சம் எளிமையாக. நேஷ்னல் ஹெரால்டு இன்னைக்கு டிஜிட்டல் பேப்பர் தான். வாரத்துக்கு ஒரு முறை பிரிண்ட் பேப்பர் வெளியிடுறாங்க. டிஜிட்டல், ஆங்கிலத்தில் ஹிந்தியில் டிஜிட்டல் பேப்பர் தான். அதற்கு சில குறிப்பிட்ட பணியாளர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் எனக்கு தெரியாது. ஆனால் டிஜிட்டல் பேப்பர் தயாரிக்கிறதுக்கு குறிப்பிட்ட நிருபர்கள் இருந்தால் போதும், ஆசிரியர்கள் இருந்தால் போதும். டிஜிட்டல் பேப்பர் நாள்தோறும் வெளிவருது. வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரிண்ட் பேப்பர் வருது.
அதற்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏதோ வருமானம் இருக்குது. பெரிய லாபமெல்லாம் கிடையாது, லாபமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பெரிய லாபமெல்லாம் இருக்காது. அவங்க யாருக்கும் லாபத்தில் டிவிடெண்ட் கொடுத்ததாக எனக்கு செய்தி கிடையாது. டிவிடெண்ட் யாரும் கொடுக்கல. லாபம் இருந்தால் தானே டிவிடெண்ட் கொடுக்க முடியும். டிவிடெண்டே கொடுக்காத போது சம்பளம், மின்சாரம், தண்ணி, அதுக்கு வரி கட்டி ஒரு டிஜிட்டல் பேப்பரை நடத்துகிறாங்க. சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய போர்வாளாக இருந்தது நேஷ்னல் ஹெரால்ட். அதை பெரிய தலைவர்கள் தொடங்கினாங்க. மகாத்மா காந்தியுடைய ஆசியுடன் பெரிய தலைவர்கள் தொடங்கினாங்க. இன்றைக்கி அது ஒரு சின்ன நிறுவனம் தான். அதில் ஒன்றும் லாபமும் கிடையாது, டிவிடெண்ட்டும் கிடையாது. அந்த பணியாளர்கள் தேச பக்தி உணர்வோடு பணியாற்றுகிறார்கள்னு நான் நம்புகிறேன். முடிஞ்சிருச்சுல்ல? சரி, அடுத்தது மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இந்த சட்டம் என்பது, நான் இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு. அதை படித்து பாருங்க. இன்னைக்கு மகாத்மா காந்தி 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி கொல்லப்பட்டார். ஏறத்தாழ 77 ஆண்டுகளுக்கு பிறகு மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி, என்னை பொறுத்தவரையில் இது அந்த கொலையை விட அந்த கொலைக்கு ஈடாக கொடிய செயல். நான் என்னுடைய கட்டுரையில் தலைப்பே த செகண்ட் கில்லிங் ஆஃப் மகாத்மா காந்தி. 2வது முறை மகாத்மா காந்தியை கொல்கிறார்கள் என்று நான் மிகுந்த வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறேன். அதை படித்து பாருங்க. இந்த சட்டத்தை பாருங்க. இந்த சட்டம் என்பது மகாத்மா காந்தியின் பெயரை எடுப்பது ஒன்று, வாயிலேயே நுழையாத ஒரு பெயரை வச்சிருக்கிறது ஒன்று. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்தில் எழுதுனா, ஹிந்தி வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் லெட்டர்ஸ், அது ஹிந்தியா ஆங்கிலமா? இது ஹிந்தியும் அல்ல, ஆங்கிலமும் இல்லை. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுவது. உதாரணமாக தமிழ் சொற்களை வங்காள எழுத்துக்களில் எழுதுனா தமிழர்களுக்கும் புரியாது, வங்காளிகளுக்கும் புரியாது. ஹிந்தி சொற்களை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுனா ஆங்கிலம் தெரிந்தவர்களும் புரியாது, ஹிந்தி தெரிந்தவர்களுக்கும் புரியாது. யாருக்கு புரியுது? அமைச்சர்களுக்கே புரியல. என்னமோ VBG ராம் ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாத்மா காந்தியை விட இந்த திட்டத்துக்கு பொருத்தமான பெயரா? அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த சட்டம், இந்த சட்டத்தின் கீழே வடிவமைக்கும் புதிய திட்டத்து பொருட்களை பாருங்கள். ஒன்று, நம்முடைய 100 நாள் வேலை திட்டம் என்பது எல்லாருக்கும் பொருந்தும். யார் வேணாலும் வேலைக்கு பதிவு செய்யலாம். இந்தியா முழுவதுக்கும் பொருந்தும். எல்லா மாவட்டங்களுக்கும், எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். கேரண்டி இருந்தது. 2வது, இந்த ஊதியங்களை மத்திய அரசு பொறுப்பெடுத்தது. இந்த பணத்துக்கு மத்திய அரசு பொறுப்பு. 3வது, மாநில அரசினுடைய பங்களிப்பு என்பது 25% மெட்டீரியல் காஸ்ட்.
அந்த பொருள்களை பயன்படுத்தினா அதற்கு 25% தான் மாநில அரசுகளுடைய பங்களிப்பு. மொத்த ஊதியங்கள் மத்திய அரசினுடைய பொறுப்பு. பொருள்களின் செலவில் 75% மத்திய அரசின் பொறுப்பு. 4வது, யாருக்காவது வேலை கேட்டு வேலை மறுக்கப்பட்டா வேலையின்மை அலவன்ஸ் தரணும். 5வது, காலப்போக்கில் இந்த திட்டம் பெரும்பகுதி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 90-95% பெண்களுக்கு பங்களித்தது, பெண்களுக்கு வேலை கொடுத்தது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? 2004ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை நான் 2004-2005 வரவு செலவு திட்டத்தில் பட்ஜெட்டில் அறிவித்த போது அதற்கு பின்னாடி நீண்ட நெடிய கலந்தாலோசனை இருந்தது. திருமதி சோனியா காந்தி, டாக்டர் மன்மோகன் சிங், அது கூட்டணி ஆட்சி என்பதால் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள், நிர்வாகத்தினர், அதிகாரிகள், சமூகவியல் அறிஞர்கள் எல்லாரையும் கலந்து அதை மிக ஆலோசித்து அதனுடைய சாதக பாதகங்களை எல்லாம் விவாதித்து இந்த சட்டத்தை உருவாக்கி, இந்த சட்டத்தை நான் அறிவித்தேன். 2004-2005 வரவு செலவு திட்டத்தில் நான் உரையாற்றும் போது இதை அறிவித்தேன். டிசம்பர் மாதம்தான் இந்த சட்டம், வரைவு சட்டம் தாக்கல் செய்யப்பட்டது. ஆக ஒரு 8-6-7 மாதங்கள் விரிவான கலந்தாலோசனை, எல்லாரையும் கலந்து தான் இந்த வரைவு சட்டம் அறிமுகப்படுத்தது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலையும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க முடியல, எதிர்க்க காரணம் இல்லை. எல்லா கட்சிகளும், கூட்டணி கட்சிகள், ஆளுங்கட்சிகள் மட்டுமல்ல, எதிர்கட்சிகளும் இதை ஏற்றுக்கொண்டுதான். அப்போ எதிர்கட்சி தலைவராக வாஜ்பாய் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் சம்மதத்தோடு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த 20 ஆண்டுகளில் இந்த திட்டம் அமலாகி இருக்கிறது. இந்த திட்டத்தில் ஏதாவது குறை இருந்தால் அதை குறையை நிவர்த்தி செய்வதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் திட்டத்தையே ரத்து செய்து, சட்டத்தையே ரத்து செய்து, வாயில நுழையாத ஒரு பெயரை வைத்து ஒரு திட்டங்களை உருவாக்குகிறோம் என்றால் அதைத்தான் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இந்த புதிய சட்டத்தின் கீழே இந்த திட்டங்கள் யார் வகுப்பது? ஒன்று தெரிஞ்சுங்க, இது நாடு முழுவதும் அமலாகப் போவதில்லை. மத்திய அரசு எந்த மாவட்டங்களை குறிப்பிடுகிறதோ அந்த மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த திட்டம். நாங்கள் செயல்படுத்திய திட்டம் நாடு முழுவதும், எந்த நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் எந்த ஒன்றியத்திலையும் ஒருத்தர் வேலை வேணும்னா வேலை கொடுக்கணும். இப்போ அப்படி கிடையாது. குறிப்பிட்ட நோட்டிஃபைடு ஏரியா, இந்த வார்த்தை வருது. மத்திய அரசு எந்த மாவட்டங்களை, எந்த பகுதிகளை குறிப்பிடுகிறதோ அதில் தான் இந்த திட்டம் அமலாகும். ஒன்று. ரெண்டாவது, நார்மேட்டிவ் அலோகேஷன். மத்திய அரசு ஒரு தொகையை ஒதுக்கும், அதற்கு மேலே செலவான மாநில அரசுடைய பொறுப்பு. மத்திய அரசுக்கு முழு செலவு பொறுப்பு அல்ல, ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்குவார்கள். இப்போ உதாரணத்துக்கு 4 ஆண்டுகளுக்கு முன் 1,11,000 கோடி ஒதுக்கினார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக 86,000 தான். இப்போ அடுத்த வருஷம் நாங்கள் மத்திய அரசு பட்ஜெட்லேருந்து 65,000 கோடி தான் ஒதுக்குகிறோம்னு சொன்னாங்க. அந்த 65,000 கோடி தான். 65,000 கோடிக்கு மேலே செலவான மாநில அரசுடைய பொறுப்பு. மூன்றாவது,
வருஷத்துக்கு 60 நாட்களுக்கு இந்த வேலையே கிடையாது. இந்த திட்டத்தை அமலாக்க முடியாது. எந்த 60 நாட்கள் என்பது மாநில அரசு அந்த அறுவடை சீசனில், விதைப்பு சீசனில் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 நாட்களுக்கு கிடையாது. நான்காவது, இதனுடைய மிகப்பெரிய விபரீதம் என்னவென்றால், வேலை கேட்டு வேலை கொடுக்கறதில்ல, வேலை கொடுத்தா தான் வேலை கேட்க முடியும். இதை புரிஞ்சுக்கங்க. டிமாண்ட் ட்ரிவன் நம்முடைய சட்டம். வேலை கேட்டால் வேலை கொடுக்கணும். இப்போ சட்டம் சப்ளை ட்ரிவன். வேலை கொடுத்தா தான் வேலை கேட்க முடியும். இந்த பகுதிக்கு, இந்த மாவட்டத்தில் வேலை கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டா யாரும் வேலை கேட்க முடியாது. சப்ளை ட்ரிவன். விபரீதமான ஒரு ஷரத்து என்னன்னா, மாநில அரசினுடைய நிதி ஆதாரத்தை பொறுத்துத்தான் மாநில அரசுக்கு இந்த கடமை இருக்கிறது. முன்னாடி மத்திய அரசுக்கு இந்த கடமை இருந்தது. ஆண்டு முழுவதும், நாடு முழுவதும் இந்த கடமை இருந்தது. இப்போ மாநில அரசுக்கு தள்ளிவிட்டாங்க. மாநில அரசு கடமை என்பது எக்கனாமிக் கெப்பாசிட்டி. அவங்க நிதி ஆதாரத்தை பொறுத்து தான் அவர்கள் திட்டம் வகுக்கணும். எங்களுக்கு நிதி ஆதாரம் கிடையாது, நாங்கள் 5000 கோடி தான் செலவழிக்க முடியும்னா 5000 கோடி தான் திட்டம். இப்போ நடப்பு ஆண்டில் 25,000 கோடி செலவழிச்சிருக்காங்க. நம்ம நாளைக்கு ஒரு மாநில அரசு எனக்கு நிதி ஆதாரம் கிடையாது, நான் 5000 கோடி தான் செலவழிப்பேன், 1000 கோடி தான் செலவழிப்பேன்னா இந்த திட்டம் நடைபெறாது. இந்த மாதிரி பல விபரீத குறைபாடுகள் உள்ள திட்டம். இது நாடு முழுவதும் அமலாகாது. அவங்க மத்திய அரசு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் அமலாகும். ரெண்டாவது, அவங்க எவ்வளவு தொகை ஒதுக்குகிறாங்களோ அதுக்கு தான் அமலாகும். வேலை கொடுத்தா தான் வேலை கேட்க முடியும். மாநில அரசு நீ வேலை கொடுக்கலாம், எனக்கு நிதி ஆதாரம் கிடையாதுன்னா இந்த திட்டம் அமலாகும். இது கேரண்டி சட்டமே கிடையாது, கேரண்டி இல்லாத சட்டம். இது ஏன் கேரண்டி சட்டம்னு சொல்கிறாங்க? யார் கேரண்டி? மத்திய அரசு கேரண்டி கிடையாது, மாநில அரசுக்கு தள்ளிவிட்டது. மாநில அரசு நிதி ஆதாரம் கிடையாதுன்னு கடமையிலிருந்து விலகலாம். நல்ல வேளை இந்த மாதிரி மோசடியான திட்டத்துக்கு மகாத்மா காந்தி பெயரை வைக்கிறத நாங்கள் விரும்பலை. மகாத்மா காந்தியை 2வது படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்கு. இந்த சட்டம் மக்களுக்கு பயனில்லாத சட்டம், பெண்களை பெரிதும் பாதிக்கும். இன்னைக்கு நாட்டில் 12 கோடி பேர் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பி இருக்கிறாங்க. அதில் ஏறத்தாழ 8 கோடி பேருக்கு ஜாப் கார்டு இருக்கு, வேலை அட்டை இருக்கு. அதில் ஒரு காலத்தில் உதாரணத்துக்கு 2020-21 7.5 கோடி பேர் பலன் கிடைத்தது. நடப்பாண்டில் 4.5 கோடி தான் பலன் கிடைக்கும். பல இடங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது கிடையாது. இந்த புதிய சட்டம் வந்தால் எந்த இடத்துலையும் இது நடைபெறாது. அவர்களுக்கு தேவையான இடங்களில் தேவையான காலங்களில் அமல் செய்வாங்க. என்ன ஆகும்னு சொல்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் இந்த திட்டத்தை அறிவிப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் ஒரு மாவட்டத்தை அறிவிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 32-33 மாவட்டம் இருக்கிறது, 38 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 38 மாவட்டங்களில்
தேர்தல் காலத்தில் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் 3 மாவட்டத்தில் தான் நாங்கள் செயல்படுத்துகிறோம்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அவங்க ஆளுகின்ற மாவட்டங்களில் மாநிலங்களில் எல்லா மாவட்டத்திலையும் குறிப்பிடுவாங்க. 1. 2வது, இந்த திட்டம் செயல்படக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா மாநில அரசு என்ன சொல்லும்? எனக்கு 40 மாவட்டங்கள் இருக்குது, நீ தயவு செய்து 40 மாவட்டங்கள்லையும் அமல் செய்யால ஒரு 5 மாவட்டத்தை ஒப்புக்காக செய்யுன்னு சொல்லுவோம். 5 மாவட்டத்தில் செய்யும்போது அவங்க எனக்கு பெரிய தொகையை ஒதுக்கிறாது, நீ 60 ரூபா கொடுத்தா நான் 40 ரூபா கொடுக்கணும், 10 கோடி கொடுத்தா நான் 4 கோடி, நான் ஒரு 6 கோடி கொடுத்தா நான் 4 கோடி கொடுக்கணும், 2 கோடி கொடு, 2 கோடி கொடுத்தா நான் 1.5 கோடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கேரண்டி திட்டமே கிடையாது, கேரண்டி இல்லாத திட்டம். இதில் யார் பாதிக்கப்படுவார்கள்? பரம ஏழைகள் தான் பாதிக்கப்படுவார்கள். மிக மிக ஏழைகள். அந்த வேலை செஞ்சாதான் இரவில் அடுப்பு எரியும், ஏதோ ஒரு வேளை உணவு கிடைக்குங்கிற நிலையில் இல்லாமல் பல கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. என்னுடைய கணக்கு 12 கோடி மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க. வேலை கிடைச்சா தான், அன்னைக்கு அன்றாட கூலி வேலை கிடைச்சா அடுப்பு எரியும், அன்றாட கூலி வேலை கிடைக்காட்டி அடுப்பு எரியாது. இந்த திட்டம் என்பது ஒரு பெரிய பாதுகாப்பு வலை, சேஃப்டி நெட்னு சொல்லுவோம். எங்கேயுமே வேலை கிடைக்காட்டி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் போய் 250 ரூபா 270 ரூபா கிடைக்கும். அதெல்லாம் கிடையாது. பாதுகாப்பு வலையே கிடையாது. சேஃப்டி நெட்டையே எடுத்துட்டாங்க. மிக மிக ஏழை மக்கள், எல்லாரும் ஏழைன்னு நான் சொல்லலை, எல்லாரும் இந்த திட்டத்தை நம்பித்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலை. நாடு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருகிறது. நம்ம காலத்தில் 8%, இவங்க காலத்தில் 6% என்பது முன்னேற்றம் தான். நம்ம காலத்தில் வளர்ச்சி விகிதத்தை விட குறைந்த வளர்ச்சி விகிதம்தான். ஆனால் வளர்ச்சி இருக்குது. அந்த வளர்ச்சியில் ஒரு 10-12 கோடி பேர் பலன் பெறலை. அதுதான் உண்மை. எல்லா கிராமத்துலேயும் ஒரு 5 குடும்பம் 6 குடும்பம் 10 குடும்பம் இருக்குது. பரம ஏழைகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்வி கிடையாது, வேலை கிடையாது. அவர்கள் நம்பி இருந்தாங்க, இந்த திட்டத்தை நம்பி இருந்தாங்க. இந்த திட்டத்தை நம்பி இருக்க முடியாது. அவர்கள் பல பேர் பல குடும்பங்களில் 30 நாட்களில் ஒரு 7-8 நாட்கள் பட்டினியாக தான் படுக்க போகணும். இதை கடுமையாக எதிர்க்கிறோம். இன்று காலை திருமதி சோனியா காந்தி அவர்கள் ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வீடியோ ஹிந்தியில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது. அதை தமிழ்லேயும் ஊடகங்கள் மொழிபெயர்த்து வெளியிடும் என்று நம்புகிறேன். காங்கிரஸ் கட்சி இதை உறுதியாக எதிர்க்கும். கிராமம் கிராமமாக இந்த எதிர்ப்பு எழும். வீடு வீடாக இந்த மோசடியை அம்பலப்படுத்துவோம். இந்த சட்டம் ரத்தாகும் வரை எங்கள் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கிறேன். என்ன சொல்றீங்க? அதாவது உங்களுக்கு மறந்திருக்கலாம், 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அவர் பிரதமராக 7 மாதங்கள் கழித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். என்ன சொன்னார்? நான் இந்த மகன்ரேகா திட்டத்துக்கு விரோதி, ஆனால் என்னுடைய அரசியல் உள்ளுணர்வு என்ன சொல்கிறது என்றால், இந்த மகன்ரேகா திட்டத்தை ரத்து செய்யாதே என்று சொல்கிறது. காரணம், இந்த மகன்ரேகா திட்டம் என்பது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசனுடைய
தோல்வியினுடைய நினைவு சின்னமாகும். எங்களுடைய அரசனுடைய தோல்வியினுடைய நினைவு சின்னமாக இருக்கும். ஆங்கிலத்தில் அவர் சொன்னது, மை பொலிட்டிக்கல் சென்ஸ் tells me never to scrap Maganrega. It is a living monument to your failures. எங்களை பார்த்து நாடாளுமன்றத்தில் சொன்னார். இன்னைக்கு இதை ரத்து செய்திருக்கிறாருன்னா இதற்கு பதிலாக ஒரு மோசடியான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். இதை பறைசாற்றுவாங்க. ஊர் ஊராக சென்று நரேந்திர மோடி அவர்கள் பேசுவார். இந்த திட்டத்தினுடைய பெருமைகளை எல்லாம் பேசுவார். எதிரில் யாராவது பத்திரிகையாளர் இருந்தால் தானே கேள்வி கேட்கறதுக்கு. மக்கள் கேள்வியை கேட்குறாங்க, அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவார். அதை ஊடகங்கள் பெருசாக போடும், நாள்தோறும் போடும். இப்போ தேர்தல் வருதில்ல, 5-6 மாநிலங்களில் நாள்தோறும் சென்று முழங்குவார். இந்த திட்டத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லுவார். இதில் எந்த பெருமையும் கிடையாது. இது எளிய மக்களுக்கு விரோதமான சட்டம். இந்த திட்டத்தில் இது ஒரு செல்லரித்த திட்டத்தை தான் மாநில அரசுகள் அறிவிக்க முடியும். இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடும். ஏற்கனவே 100 நாட்கள் முழுமையாக வேலை கொடுக்கல, 45 நாட்கள் 50 நாட்கள் தான் ஆண்டுக்கு வேலை கொடுக்குறது. அது சரிதான். 25 நாட்கள்னு அதிகரிச்சு அது சும்மா அது நிலா சாப்பாடு மாதிரி. நிலவில் போய் சாப்பாடுன்னு ஊட்டுறாங்கல்ல குழந்தைக்கு. 100 நாளே எட்டலை, 125 நாள்னு அறிவிச்சு என்ன பண்ணுறது? சராசரி இந்தியா முழுவதும் 50 நாட்கள் தான். 100 நாட்களை பூர்த்தி செய்தவர்கள் சில லட்சம்தான். 7 கோடி 5 கோடி வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 100 நாட்களை பூர்த்தி செய்தவர்கள் ஒரு 40 லட்சம் தான். எப்படி 100 நாட்களுக்கு வேலை கொடுக்கணும்னு திட்டமிடுவதை விட 125 நாட்கள், ஏன் 125, 250ன்னு சொல்லுங்கள், 300ன்னு சொல்லுங்கள். அதை எட்ட முடியாத இலக்கை உனக்கு நான் இலக்கு வைத்திருக்கிறேன்னு சொன்னால் மக்கள் அதை நம்புவதற்கு அறிவில்லாதவர்களா? காந்தியின் பெயர் நீக்கப்பட்டு மட்டும் பிரச்சனையா, இல்ல ராமருடைய பெயர் சேர்க்கப்பட்டது பிரச்சனையா? ராமர் பேரை சேர்த்ததாக எனக்கு தெரியல. ராம்ஜின்னு போட்டிருக்காங்க. யாரோ பாரதிய ஜனதா கட்சியில் யாராவது ராம்னு இருக்கலாம். யார் பேரை வச்சிருக்காங்கன்னு தெரியல. காந்தியுடைய பெயரை நீக்கி இருக்கிறார்கள். ராம்ஜிங்கிறது பெயர் அல்ல, ஹிந்தி சொற்கள், ஆங்கில எழுத்துக்கள். அது என்னால் உச்சரிக்க முடியல, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. இல்லை, இந்த ரெண்டு பொருளை பற்றி தான் இந்த பத்திரிகையாளர். Does Congress believe that this is a kind of way by the BJP to remove Gandhi or his identity? Of course, we strongly believe in it. According to me, it's a second killing of Mahatma Gandhi. He was killed once in January 30, 1948. They have killed him again. They killed his memory again last Friday. சார், நாடு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருதுன்ற வார்த்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது எப்படி, எதனால் அந்த வளர்ச்சி ஏற்பட்டு? எதனாலனா மக்கள், உழவர்கள் உணவு உற்பத்தி செய்கிறாங்க, தொழிற்சாலைகள் செயல்படுது. முன்னேற்றமே இல்லைன்னு சொல்ல முடியாது. 1% வளர்ச்சி இருந்தால் கூட முன்னேற்றம் தானே. 2% வளர்ச்சி இருந்தால் கூட முன்னேற்றம் தானே. முன்னேறவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நிறைய நாடுகள் வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளை சந்திக்கும் பொழுது இந்தியா வந்து அதை சரியாக கையாண்டதாக ஒரு என்ன கையாண்டார்கள்? நீங்கள் தான் அதை ஊடகத்தில் பெரிதுபடுத்துறீங்க. கோடிக்கணக்கான மக்கள் பம்பாயிலிருந்து, அகமதாபாத்திலேருந்து, ஹைதராபாத்திலேருந்து, பெங்களூர்லேருந்து, தமிழ்நாட்டிலிருந்து நடந்தே சென்றார்கள் பீகாருக்கு, உத்தரப்பிரதேஷ்க்கு. அது கையாண்டதா? அது எப்படி கையாண்டதா சொல்கிறீங்க? பஸ் கிடையாது, ரயில் கிடையாது,
வாகனங்களை ஏற்பாடு செய்யலை. பட்டினியோட ஏதோ சோற்று மூட்டையை தலையில் சுமந்து கொண்டு 10 நாள் 15 நாள் நடந்தாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கல்ல. அதில் நடக்கும் போதே பல பேர் இறந்தாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கல்ல. உச்சநீதிமன்றம் தலையிட்டு அசோக் பூஷன்ங்கிற நீதிபதியுடைய அமர்வு தான் தலையிட்டு பஸ்ஸு விடணும்னு சொன்ன பிறகு, ரயில் விடணும், விசேஷ ரயில், ஸ்பெஷல் ட்ரெயின், ஸ்பெஷல் பஸ் விடணும்னு சொன்ன பிறகு 10 நாட்கள் கழித்து அங்கங்கே ஒரு பஸ்ஸு ஒரு ரயிலை விட்டாங்க. கோடிக்கணக்கான பேர் நடந்தே போனார்கள். மறந்துடாதீங்க. இந்தியா முழுவதும் இதுக்கு முன்னாடி இந்த பிரதமர்களை விட இப்போ இவர் வந்து ஒரு உலக தலைவராக வந்து எப்படி அது காங்கிரஸ் வந்து மௌனத்தினுடைய பின்னணியில் இது என்ன உலகத் தலைவர்? நீங்கள் தான் உலகத் தலைவராக சித்தரிக்கிறீங்க. உலகத் தலைவராக மாறுறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. உலகத் தலைவராக மாறினா நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் ஜவஹர்லால் நேருவை விட உலகத் தலைவராக இவருடைய செய்திகள் வெளிநாட்டு அந்நிய நாட்டு பத்திரிகைகளில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், லண்டன் டைம்ஸ், அதில் என்ன செய்தி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் எங்கோ இங்கே தமிழ் பத்திரிகை, தெலுங்கு பத்திரிகையை உலகம் பூரா படிக்கிறதா நினைக்கிறீங்களா? அது பணவீக்கத்தின் காரணமாக ஒவ்வொரு நிதி அமைச்சரும் ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நிதியமைச்சரும் ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பெட்ரோல் விலை என்ன, டீசல் விலை என்ன, இந்த பொருளாதாரத்துக்குள்ள போகிறாங்க. இந்த பொருளை பற்றி கேளுங்க. கிராம ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து பேரூராட்சிகள் நகராட்சிகளுக்கு வேணும்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் வந்து இப்போ நிதி குறைப்பு, நிதி குறைப்பு மட்டுமல்ல, நீங்கள் சொல்கிறது உண்மை. ஊரக பகுதிகளெல்லாம் மட்டும்தான் இதை அமலாக்க முடியும். புதிய திட்டத்தை நகர்ப்புற பகுதிகளில் அமலாக்கவே முடியாது. சட்டத்திலே இருக்கு. ரூரல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் என்ற வாசகம் இருக்கு. இந்த புதிய திட்டம் ரூரல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ், டவுன் பஞ்சாயத்தில், பேரூராட்சியில், நகரப்புறங்களில் அமலாக்கவே முடியாது. சோஷியல் மீடியாவில் ஒரு வகையான ஒரு செய்தி வருது, டிஸ்ட்ரெஸ்ஸிங். அவங்க அந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்க செய்தி எப்படி வருதுன்னா, திஸ் இஸ் ஸ்டெப்ஸ் டுவர்ட் ரிமூவிங் காந்திஸ் பிக்சர் ஃப்ரம் த ருபி நோட் அப்படின்ற மாதிரி. அது மாதிரியான சான்ஸ் இருக்குமா? சம்திங் ஹேப்பன் லைக் தட் இன் இந்தியா. என்ன செய்வார்கள்னு நான் சொல்ல முடியும். எவ்வளவு விபரீதத்துக்கு அவங்க போவாங்க அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ள வரோம், தமிழ்நாட்டுக்குள்ள வரேன். நீங்க ஆதித்யராவ் சொல்றீங்க. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த தலைவர் இந்தியாவில் வந்து மூத்த தலைவராக இருக்கீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்ல வந்து இல்லை, இந்த 2 பொருளை மட்டும்தான் பத்திரிகையாளர். இந்த 2 பொருளை தாண்டி எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இந்த சட்டத்தில் ஷெட்யூல் 1 இந்த சட்டத்தில் பின்பகுதியில் இருக்கு. ஷெட்யூல் 1, இந்த ஷெட்யூல் 1 சில விதிகள் இருக்கு. இந்த விதிகளை ஒவ்வொரு மாநிலமும் கட்டாயமாக அமலாக்க வேண்டும் அப்படின்னு விதி இருக்கு. முதல் விதி என்னன்னா, இந்த சட்டத்துக்கு விக்ஷித் பாரத், ஜி ராம்ஜி என்ற பெயரைத்தான் சூட்ட வேண்டும் என்று விதி இருக்கு. இந்த விதியை யாராவது மாநிலம் மீறினா பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்படித்தான் நான் சட்டத்தை படிக்கிறேன். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் தங்களுடைய மாநிலத்தில் அவர்கள் வேறு திட்டத்தை அமலாக்குறாங்களா, இந்த திட்டத்தை அமலாக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த திட்டத்தை அமலாக்கினார், இந்த சட்டத்தின் கீழே ஒரு திட்டத்தை வரைந்து அமலாக்கினார். இந்த பெயரைத்தான் கட்டாயமாக சூட்ட வேண்டும் என்று விதி 1, முதல் விதி அதான். சரி, சில ஆண்டுகளுக்கு முன்பாக நேரு மீதான ஒரு தாக்குதல் இருந்துச்சு, பிரைம் மினிஸ்டருடைய. இப்போ காந்தி மீது ஒரு தாக்குதல். அதான் எழுதியிருக்கேன். நேரு மீது தாக்குதல் செய்து ஓய்ந்து விட்டார்கள். இப்போ காந்தி மீது தாக்குதல் தொடங்கி இருக்கிறது.
காரணம் சார்? என்ன காரணம்? என்ன காரணம் என்பது மகாத்மா காந்தியை எந்த சித்தாந்தம் கொன்றது என்ற கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா அந்த காரணம் தான். Sir, will it affect their legacy, be it Nehru or Gandhi? அதாவது பூனை நினச்சிதான் கண்ணை முடிக்கிட்டா உலகமே அஸ்தமனிச்சிருந்துச்சு. காந்தி நேரு பேரை இந்திய வரலாறில் இந்திய மக்களுடைய ஆழ் உணர்வில் இருந்து எப்படி நீக்க முடியும்? எவ்வளவு வல்லமையாக இருந்தாலும், வல்லமை என்பது ஒரு காட்சி தான். காந்தி, நேரு, புத்தர், இயேசு கிறிஸ்து, முகமது நபிகள், மகாவீரர், தலை சிறந்த தலைவர்கள், தாதாபாய் நவரோஜி, பாலகங்காதர் திலக், கப்பலோட்டிய தமிழர் வஉசி, இவர்களையெல்லாம் நீக்க முடியுமா? இவர்களுக்கு ஈடான தலைவர்கள் மகாத்மா காந்தி. அவர்தான் மிகப்பெரிய தலைவர், தலைவர்களுக்கு தலைவர். ஜவஹர்லால் நேரு, இவர்கள் பேரையெல்லாம் நினைவெல்லாம் நீக்க முடியாது, நீக்க முடியும் என்று நினைப்பதே அபத்தம். தென்னாட்டை பின்பற்றி வடநாடு திரும்புன்ற ஒரு ட்விட்டரில் பேசினோம். என்ன பொருள்? என்ன பொருள் என்றால், அந்த ட்விட்டரை பூரா படிங்க. எந்த பொருளை பற்றி எழுதினாலும் அந்த பொருளை தான் சுட்டி காட்டும். இந்த வலதுசாரி மதம் சம்பந்தப்பட்ட சித்தாந்தத்தை தென்னாடு நிராகரித்து விட்டார். அந்த பாதையில் வடநாடும் திரும்பும்னு நான் நம்புகிறேன், வேண்டுகிறேன், ஏங்குகிறேன். சார், எதிர்க்கும் குரல் உங்களிடம் இருக்கு. ஆனால் வெற்றி பெறக்கூடிய அதெல்லாம் தோல்வியிலே இருக்குது. என்ன காரணம்? அது இந்த இரு பொருள்களை ஒட்டி அந்த கேள்வி எழலை. இப்ப இந்தியா கூட்டணி இந்த விஷயத்தை இருக்கிற மாதிரி வந்து இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஏடிஎம்கே வந்து இந்த விஷயத்தை பேசி அதிமுக அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பாரதிய ஜனதா கட்சி தான் முதலாளி சொன்னபடி தானே செய்வாங்க. அதாவது இந்த பொருளை விட்டு விலகிறேன், 64 லட்சம் பேரா நீக்கியிருக்காங்க. இல்லை, அது இறந்தவர்கள் இரட்டை பதிவு, அதை விட்டுருங்க. 66 லட்சமா? இறந்தவர்களை சேர்க்க சொல்லி நாங்கள் சொல்லலை, இரட்டை பதிவு உள்ளவர்களை சேர்க்கணும்னு நாங்கள் சொல்லலை. அதெல்லாம் நியாயம்தான், அதை எடுத்துருங்க. அது அவர்களுடைய தோல்வி. 10 வருஷமாக இறந்தவர்களை இன்னைக்கு நிற்கிறாங்களே, போன வருஷம்ல நீக்கியிருக்கணும். அது போட்டோம். 66 லட்சம் பேரை காணாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு முகவரியே கிடையாது. சென்னையில் மட்டும் 35 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. 3ல் ஒரு பகுதி முகவரியே இல்லாதவர்களா? உங்கள் பல நண்பர்களில் 10 நண்பர்கள் சேர்ந்தால் 3 பேருக்கு முகவரியே கிடையாதா? இதை எனக்கு வியப்பளிக்குது. ஆனால் அதை கூட அதிமுக ஆதரிக்கிறது. இந்த 66 லட்சம் பேரை நீக்கியதற்கு நாங்கள் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு எல்லா கட்சி தோழர்களும் நீக்கப்பட்டவர்கள் பெயரை மீண்டும் சோதனை செய்து மீண்டும் சரிபார்த்து அவர்களில் யாரை சேர்க்க முடியுமோ சேர்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொல்லியிருக்கிறது, திமுக தலைவர் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, மற்ற கட்சிகள்லாம் சொல்லுது. அதிமுக மட்டும் நாங்கள் நீக்கினது முழுக்க சரின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? அதிலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் உங்கள் கேள்விக்கு பதில்.